பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகவும் சந்தோஷம். இந்த புதிய மாதத்திலும் ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லிவிங் இன் த பவர் ஆஃப் ரிசரெக்ஷன். உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் எப்படி வாழ்வது, அல்லது உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வாழ்வது என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை இந்த மாதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் வெற்றியில் நம்பிக்கையுடன் வாழுங்கள். லிவ் வித் கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட் விக்டரி. கிறிஸ்துவின் வெற்றியில் நம்பிக்கையுடன் வாழுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன். But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கிறது. But thanks be to God, He gives us the victory through our Lord Jesus Christ. இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அல்லது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, He gives us the victory. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லது இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நம்முடைய தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கு வெற்றி அல்லது ஜெயம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல், அதன் வழியாக தான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், இயேசுவை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும் வெற்றி உண்டு. ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். அந்த இடத்துல தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக 34 முதல் 37வது வசனம், அந்த 1 சாமுவேல் 17 நீங்கள் வாசித்து தியானியுங்கள். 34 முதல் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். தாவீது தன்னுடைய கடந்த கால அனுபவத்தை குறித்து அந்த இடத்தில் கூறுகிறார். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. சோ கடவுள் எப்படியெல்லாம் தாவீதுக்கு ஜெயத்தை இதற்கு முன்பதாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை குறித்து தாவீது கூறுகிறார். தொடர்ந்து 45வது வசனத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் வேகமா வாசிட்டேன், நீங்க நேரம் எடுத்து இந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய, அதாவது இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்முடைய இயேசுவுக்கு பல நாமங்கள் உண்டு. இந்த கால நேரத்தில், இந்த நாளில் இந்த நாமத்தை நீங்கள் அறிக்கையிட நான் கேட்கிறேன். சோ தாவீது இந்த இடத்தில் தன்னுடைய கடந்த கால அனுபவத்தை எந்த விதத்திலும் சார்ந்து கொள்ளவில்லை. அவனுடைய கடந்த கால அனுபவத்திலிருந்து மீண்டும் ஒரு விஷயனுடைய வாழ்க்கையில் ஜெயம் வரும் என்பதை அவன் நம்பவில்லை, அதை சார்ந்து கொள்ளவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒருவேளை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கலாம், நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க எதை சார்ந்து கொள்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க அன்பாய் கேட்கிறேன். தாவீது எதை சார்ந்து கொண்டான் என்றால், தேவன் மீது தனக்கு இருக்கிற விசுவாசத்தை மட்டுமே அவன் சார்ந்து கொண்டான். அதில் மட்டுமே அவன் உறுதியாக நிலைத்திருந்தான். இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை சார்ந்து கொள்ளுகிறோமா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது, எனக்கு ஏற்கனவே பாஸ்ட் லைஃப்ல விக்டரிஸ், நிறைய ஜெயங்கள் இருக்கு, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணுவேன், அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அந்த பாஸ்ட் லைஃப் அதுல நமக்கு விசுவாசம் இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் மீது அல்லது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மீது விசுவாசத்தை வைத்து கொண்டால், அதை சார்ந்து கொண்டால் மட்டுமே நமக்கு வெற்றி உண்டாகும், ஜெயம் கிடைக்கும். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது ஒரு சிங்கம், ஒரு கரடி, மூன்றாவது ஒரு கோலியாத். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கோலியாத் வித்தியாசமான வடிவங்களில் வரலாம். கோலியாத் என்றாலே பெருசா வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கோலியாத் நிறைய நேரத்துல கண்களுக்கு தெரியாத விதத்தில் கூட இருக்கலாம். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சின்,
இது ஒரு கோலியாத்தாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அல்லது மனதில் இருக்கிற பயங்கள், ஃபியர், அதுக்கப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெருமை, கோபம், சுயம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடுவது, இப்படிப்பட்ட கோலியாத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கண்களுக்கு தெரியாமல் சிறிதளவில் இருக்கிற கோலியாத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். நம்முடைய கடந்த காலத்தை நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய அனுபவத்தை நாம் சார்ந்து விடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன், அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதலின் நம்பிக்கையில் நாம் விசுவாசமுடையவர்களாய் வளர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. மீண்டும் நினைப்பூட்டுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கோலியாத் எப்படி வேணா வரலாம். ரொம்ப குட்டியா இருக்கலாம், நிறைய நேரம் கண்களுக்கு தெரியாத பாவமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், சுயம் கலந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடுதல், இப்படிப்பட்ட மனநிலை, இது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில விட்டு அகற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இந்த சம்பவத்தை, இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.